2000 ஆண்டுகளுக்கு முன்பு யோசேப்புக்கும் தூய கன்னிமரியாளுக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஆகவே இருவரும் பிரிய தீர்மானித்தார்கள். ஆனால் விவிலியம் என்ன சொல்லுகின்றது? மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரின் தூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி, யோசேப்பே, மரியாளை ஏற்றுக்கொள், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் என்று சொன்ன ஒரே வாக்குனாலே விலகி போன யோசேப்பு மரியாளை தேடி திரும்பவும் வந்து விட்டார். அந்த குடும்பத்திலே ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இதே போலதான் இன்னைக்கு நம்ம குடும்பங்களிலும் பல கன்ஃபியூஷன்ஸ்கள், பிரச்சனைகள் எழும்பலாம். உங்களுக்கு தூய ஆவியானவர் உதவி செய்ய காத்திருக்கின்றார். கணவனும் சரி, மனைவியும் சரி, ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்களோ, எவர் ஜெபிப்பார்களோ அவங்க ஜெயம் பெறுவார்கள். எவர் வாழ்க்கையில் பிரச்சனை வருமோ அந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அகற்ற தூய ஆவி உனக்கு உதவி செய்ய வருகிற